இருட்டுனா பயம் வரும். இருட்டுக்குள்ளேயே ஒரு உருவம் ரத்தத்துக்காக காத்துக்கிட்டு இருக்குமா? இன்னைக்கும் நம்ம ஒரு கிராமப்புறங்கள்ல ஆடு மாடுகள் மர்மமான முறையில இறந்து கிடக்கும். அது உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இருக்காது. இது ஏதோ மிருகத்தோட வேலை நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்குது நம்ம முன்னோர்கள் பயந்து நடுங்கின ரத்த காட்டேரி. யார் இந்த ரத்த காட்டேரி? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மிஸ்ட்ரி என்ன? இந்த ரத்த காட்டேரிகளுக்கு பின்னாடி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. கிராமப்புறங்களோட நம்பிக்கைப்படி ஒரு பெண் கர்ப்பமா இருக்கும் போதோ இல்ல குழந்தை பிறக்கும் போதோ அகால மரணம் அடைஞ்சா அவங்க ஆசை தீராம ரத்த காட்டேரிகளை அலைவாங்கன்னு நம்பப்படுது. பெரும்பாலான ரத்த காட்டேரிகள் பெண் உருவத்துல தான் இருக்கும். இது மனுஷங்களை விட ஆடு மாடு கோழிகளை தான் முதல்ல குறி வைக்கும். அது கடிச்ச இடத்துல பெருசா காயம்லாம் இருக்காது. உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இருக்காது. உடம்பு அப்படியே வெளுத்து போய் கிடக்கும். இத பார்த்துதான் இன்னைக்கும் நிறைய ஊர்கள்ல காட்டேரி அடிச்சிருச்சுன்னு பயப்படுவாங்க. நடுராத்திரி 1 மணிக்கு தென்னந்தோப்பு இல்லைன்னா கம்மாங்கர ஓரமா மெல்லிய விசில் சத்தம் கேட்கும். மேபி அந்த சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி காட்டேரி நிக்கும். அதுக்கு தான் அந்த காலத்துல ராத்திரி விசில் அடிக்காத காட்டேரி வரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கிராமப்புற எல்லை சாமிகளான முனியாண்டி கருப்பணசாமி இந்த ரத்த காட்டேரிகளை கட்டுப்படுத்தி வச்சிருக்கதா ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த காலத்துல கிராமப்புறங்கள்ல காட்டேரி மேல பயம் அதிகமா இருக்கும்போது வீட்டு நிலக்கதவுல மஞ்சள் துணியில கரிய வச்சு கட்டுவாங்க. இல்லைன்னா பெரிய இரும்பு ஆணிய நிலக்கதவுல அடிப்பாங்க. காட்டேரி பக்கத்துல இருக்குன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழியும் இருக்கு. மேபி காட்டேரி பக்கத்துல இருந்தா அந்த இடத்துல நீச்ச வாடை, அதாவது ரா பிளட் ஸ்மெல் அடிக்கும். மேபி அப்படி வாடை வந்துச்சுன்னா பக்கத்துல காட்டேரியோட வேட்டை நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இன்னும் இந்த மாதிரி நம்ம ஒரு பேய்கள் நிறைய இருக்கு. தெரிஞ்சுக்க